வீட்டில் தான் நடக்கும், இது வெளியிலே நடக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. சரியா, நல்லா யோசிச்சு பார்த்து பேசுங்க. ஆர்கே நகர்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் பாட்டுக்கு வீட்டுல தானே இருந்தாங்க. அதிர்ச்சி ஆயிட்டார். பக்கத்து தெரு மட்டும் கொடுத்தாங்க, எண்ணி கொடுத்திருக்காங்க. நான் பூத் ஸ்லிப்ப சொன்னேன், நீங்க எதை சொல்றீங்க? அதேதான் நானும் சொன்னேன். வெளியுலகத்திலே நடக்கிற விஷயம் வீட்டுக்குள்ளே இருக்கிற என்னை கூட தாக்குகிறது, ஆனால் வீடுதான் என்னை காப்பாற்றுகிறது என்றால் மன அழுத்தம் வெளியே இருக்கிறதா வீட்டிலே இருக்கிறதா? நடுவர் அவர்களே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த திருச்சிக்கு வருவதற்காக நேற்றைக்கு சென்னையிலிருந்து ஒரு நாள் முன்னாடியே வரலான்னு நான் கிளம்பினேன். அண்ணா சாலைக்கு வர்றேன். இந்த பழைய கால சினிமா எல்லாம் பாத்திருக்கீங்களா? சினிமாக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வரும், பீகாரில் வெள்ளம் அப்படின்னு ஒருத்தர் சொல்வார். அதே மாதிரிதான் நடந்தது. அண்ணா சாலையில் பள்ளம், ரோட்ல பள்ளம் வந்து ஒரு கார் உள்ள படுத்து கிடக்கு பள்ளத்துக்குள்ள, அதுக்கு மேல ஒரு பஸ் படுத்து கிடக்கு. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, டிராபிக் ஜாம் வந்து கீழே விழுந்த கார்னாலையும் பஸ்னாலையும் இல்ல. உடனே நம்ம ஜனங்க அத்தனை பேரும் சேர்ந்து கூடி 500 பேர் அங்க நின்னு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க பஸ்ஸோட. ஆனா பஸ் குப்பரை கிடக்கும் போது செல்ஃபி எடுத்தா சூப்பரா இருக்கும். வெளி உலகம் என்பது கொஞ்சம் கூட கருணையற்றதாக, பரஸ்பரம் உதவி செய்ய வேண்டும் என்பதை சொல்லித் தராததாகவே வெளி உலகம் இருக்கிறது. நான் வீட்டிலே இருக்கிற வரை நிம்மதியாகத்தான் இருக்கிறேன், ஆனால் என்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்தை நினைத்து பார்த்தால் பகீர் என்கிறது. இந்த தஞ்சை மண் எத்தனை வயிறுகளுக்கு சோறு போட்ட மண், எத்தனை உயிர்களை காப்பாற்றிய மண். எதனால்? காவேரி என்கிற தாய் மடி இங்கே இருந்ததனால். எங்க இருக்க? கரூரிலிருந்து அமராவதியின் நதிப்படுகை வழியாக வந்து பாருங்கள், ஒரு சொட்டு நதி கூட அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. மணல் லாரிகள் மாத்திரம் தான் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். ஏதோ முடிஞ்சதோ ஓட்டுறோம். எங்களுடைய விவசாயிகள் கடன்களை ரத்து செய்யுங்கன்னு சொல்லி டெல்லியில உட்கார்ந்து இந்த கொளுத்துகிற வெயிலில் ஜந்தர் மந்தர்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனையோ பெரும் முதலாளிகளினுடைய கடன்களை எல்லாம் ரத்து செய்ய தெரிந்த நமக்கு அவங்க குரல் மீடியாவினுடைய காதிலே விழ வேண்டுமே என்பதற்காக இந்த கடும் வெயிலில் போராட்டம் செய்கிறார்கள் எங்களுடைய விவசாயிகள். இந்த வெளிச்சூழலை நினைக்கிற போது நமக்கு உள்ளம் குமுறவில்லையா? இந்த குமுறல், என்னால எதுவுமே செய்ய முடியல என்னுடைய விவசாயிக்கு என்ற மனப்புழுக்கம், இதுதானே நம்முடைய மனப்புழுக்கத்தை அதிகரித்துக் கொண்டே போகிறது. வேற எதுவுமே வேணாம். வீடு என்பது நம்முடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பான இடமா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள அந்த குழந்தை இருக்கிற போது எனக்கு ஒரு பயமும் இல்லை. வீட்டை விட்டு ஒரு அடி என்னுடைய பெண் குழந்தையோ என்னுடைய அந்த ஆண் குழந்தையோ வெளியே வைத்தால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு கேரண்டியே கிடையாது. சென்னையிலே போரூர் என்ற இடம் இருக்கிறது. ஹாசினி 7 வயசு குழந்தை, பிஞ்சு. அந்த வீட்டுல இருக்கிற மட்டும் நல்லா தான் இருந்தது. அப்பாவும் அம்மாவும் நாங்க ஷாப்பிங் போயிட்டு வரோம், நீ போய் பக்கத்து வீட்டுல விளையாடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு தானே போனாங்க. என்னங்க தப்பு இதுல? மேல் வீட்டுல விளையாட போனா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே இறங்கி வந்தா, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ஹாசினியை யாரும் பார்க்கவில்லை. வெளியிலே இருந்த ஏதோ ஒரு மிருகம் அந்த குழந்தையை வேட்டையாடி இருக்கிறது. மிருகம் என்றா சொன்னேன்? சீச்சி, தவறு. எந்த மிருகமும் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்ளவே நடந்து கொள்ள. அதறி துடித்த அந்த குழந்தையை எரித்து ஒரு சூட்கேஸ்ல போட்டு எங்கேயோ கொண்டு போய் எரிச்சிட்டு வரது சிசிடிவில பார்க்க முடிஞ்சது. சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் வெளியில தான் இருக்கு, என்னென்ன நடக்கிறதுன்றத பாத்துக்கிட்டே இருக்கு. அது கூட எல்லா இடத்துலயும் இல்ல, சில ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேமராவே காணுன்றாங்க.